நாளினிலே இனிய நல்வேளையிலே இதயங்களின் சங்கமமே இறையரசில் மங்களமே இன்பம் பொங்கும் நாளினிலே இனிய நல்வேளையிலே உலகம் கண்ட உதயம் நம்மில் உறவு கொண்ட இதயம் மனங்கள் அன்பில் இணையும் அருள் மலையில் மலர்ந்து நனையும் குறைகள் யாவும் இன்று கரைந்திடுமே மன நிறைவு காண நெஞ்சம் நிறைந்திடுமே குறைகள் யாவும் இங்கு கரைந்திடுமே மன நிறைவு காண நெஞ்சம் நிறைந்திடுமே இன்பம் பொங்கும் நாளினிலே இனிய நல்வேளையிலே இதயங்களின் சங்கமமே இறையரசில் மங்களமே இன்பம் பொங்கும் நாளினிலே இனிய நல்வேளையிலே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கடவுளே, எனக்கு நீதி வழங்கும். இறை பற்றில்லா பிற இனத்தாரோடு என் வழக்குக்காக வாதிடும் தீயவரும் வஞ்சகருமான மனிதரிடமிருந்து என்னை விடுவித்தருளும். ஏனெனில் நீரே என் கடவுள், என் ஆற்றல். தவக்காலத்தின் 5ஆம் ஞாயிறு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வரவேற்கிறது. கடவுளுடைய அருளும் ஆசீரும் அமைதியும் பெற இந்த தெய்வீக திருப்பலியில் பங்கு பெறுகின்ற நீங்கள் என் அன்பிற்குரியவர்களே, நம் மனசாட்சி எப்படி வேலை செய்கிறது? ஆண்டவர் முன்னிலையில் திருப்பலியை காணுகின்ற தேவனற்கருணையை உட்கொள்ளுகின்ற நம் வாழ்வு எப்பேற்பட்டதாக இருக்கிறது என்பதை நமக்கு நாமே தீர்ப்பிட்டுக் கொள்ள அழைப்பு கொடுப்பதுதான் இன்றைய இறை வழிபாடு. தகுதியான உள்ளத்தோடு பங்கேற்க பாவங்களை ஏற்றுக்கொள்வோம், மனம் வருந்துவோம், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே
இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். 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 மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உம் திருமகன் உலகை அன்பு செய்து சாவுக்கு தம்மையே கையளித்தார். உமது உதவியால் அதே அன்பில் நாங்களும் விரைந்து முன்னேறிச் செல்ல அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இதோ நாம் புதியன செய்கிறோம், நம் மக்களின் தாகம் தீர்ப்போம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 43, இறை வார்த்தைகள் 16 முதல் 21 முடிய. கடலுக்குள் வழியை ஏற்படுத்தியவரும் பொங்கி எழும் நீர் நடுவே பாதை அமைத்தவரும் தேர்களையும் குதிரைகளையும் படை வீரரையும் வலிமை மிக்கோரையும் ஒன்றாக கூட்டி வந்தவரும் அவர்கள் எழாதவாறு விழ செய்து திரிகளை அணைப்பது போல் அவர்களை அழித்தவரும் ஆகிய ஆண்டவர் கூறுவது இதுவே. முன்பு நடந்தவற்றை மறந்துவிடுங்கள், முற்கால நிகழ்ச்சி பற்றி சிந்திக்காதிருங்கள். இதோ புது செயல் ஒன்றை நான் செய்கிறேன், இப்பொழுது அது தோன்றிவிட்டது, நீ அதை கூர்ந்து கவனிக்கவில்லையா? பாலை நிலத்தில் நான் பாதை ஒன்று அமைப்பேன், பால்வெளியில் நீரோடைகளை தோன்ற செய்வேன். காட்டு விலங்குகளும் என்னை புகழும், குள்ள நரிகளும் தீக்கோழிகளும் என்னை பெருமைப்படுத்தும். ஏனெனில் தேர்ந்தெடுக்கப்பட்ட என் மக்களுக்கு பாலை நிலத்தில் குடிக்க கொடுப்பேன், பால் நிலத்தில் நீரோடைகள் தோன்ற செய்வேன். எனக்கென்று நான் உருவாக்கிய இந்த மக்கள் என் புகழை எடுத்துரைப்பர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் பெருமகிழ்வு அடைகின்றோம். ஆண்டவர் மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் பெருமகிழ்வு அடைகின்றோம். சீயோனின் அடிமை நிலையை ஆண்டவர் மாற்றினபோது நாம் ஏதோ கனவு கண்டவர் போல இருந்தோம். அப்பொழுது நமது முகத்தில் மகிழ்ச்சி காணப்பட்டது, நாவில் களிப்பாரவாரம் எழுந்தது. ஆண்டவர் மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் பெருமகிழ்வு அடைகின்றோம். ஆண்டவர் அவர்களுக்கு மாபெரும் செயல் புரிந்தார் என்று பிற இனத்தார் தங்களுக்குள் பேசிக்கொண்டனர். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் நாம் பெரும் மகிழ்ச்சியுறுகின்றோம். ஆண்டவர் மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் பெருமகிழ்வு அடைகின்றோம். ஆண்டவரே, தென்னாட்டின் வறண்ட ஓடையை நீரோடையாக வான்மலை மாற்றுவது போல எங்கள் அடிமை நிலையை மாற்றியருளும். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள்.
ஆண்டவர் மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் பெருமகிழ்வடைகின்றோம். விதை எடுத்து செல்லும்போது அழுகையோடு செல்கின்றார்கள். அரிகளை சுமந்து வரும்போது அக்களிப்போடு வருவார்கள். ஆண்டவர் மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் பெருமகிழ்வடைகின்றோம். ஆண்டவர் மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் பெருமகிழ்வடைகின்றோம். இரண்டாம் வாசகம். கிறிஸ்துவின் பொருட்டு நான் அனைத்தையும் இழந்துவிட்டேன், சாவில் அவரை ஒத்திருக்கவும் விரும்புகிறேன். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 8 முதல் 14 முடிய. சகோதரர் சகோதரிகளே, உண்மையில் என்னை பொறுத்தமட்டில் என் ஆண்டவராம் கிறிஸ்து இயேசுவை பற்றிய அறிவே நான் பெறும் ஒப்பற்ற செல்வம். இதன் பொருட்டு மற்ற எல்லாவற்றையும் இழப்பாக கருதுகிறேன். அவர் பொருட்டு நான் அனைத்தையும் இழந்துவிட்டேன். கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகிறேன். கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதற்காகவும் நான் இவ்வாறு கருதுகிறேன். திருச்சட்டத்தின் அடிப்படையில் நான் கடவுளுக்கு ஏற்புடையவனாக இயலாது. கிறிஸ்துவின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையால்தான் அவருக்கு நான் ஏற்புடையவன் ஆக முடியும். இந்த ஏற்புடைமை கடவுளிடமிருந்து வருவது, நாம் நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டது. கிறிஸ்துவையும் அவர் தம் உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அறியவும் அவருடைய துன்பங்களில் பங்கேற்று சாவில் அவரை ஒத்திருக்கவும் விரும்புகிறேன். அப்பொழுதுதான் நானும் இறந்தோருடன் உயிர்த்தெழ இயலும். நான் இவற்றை ஏற்கனவே அடைந்துவிட்டேன் என்றோ நிறைவு எய்திவிட்டேன் என்றோ சொல்வதற்கில்லை. கிறிஸ்து இயேசு என்னை ஆட்கொண்டதற்கான நோக்கம் நிறைவேறுவதற்காக தொடர்ந்து ஓடுகிறேன். அன்பர்களே, இந்நோக்கம் நிறைவேறிவிட்டது என நான் எண்ணவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் செய்கிறேன். கடந்ததை மறந்துவிட்டு முன்னிருப்பதை கண்முன் கொண்டு பரிசு பெற வேண்டிய இலக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுகிறேன். கிறிஸ்து இயேசுவின் மூலம் கடவுள் எனக்கு மேலிருந்து விடுக்கும் அழைப்பே அப்பரிசாகும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். இப்பொழுதாவது உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள். ஏனெனில் நான் அருள் நிறைந்தவர், இரக்கமிக்கவர் என்கிறார் ஆண்டவர். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 8. உயிருள்ள இறை வார்த்தைகள் 1 முதல் 11 வரை. அக்காலத்தில் இயேசு ஒலிவ மலைக்குச் சென்றார். பொழுது விடிந்ததும் அவர் மீண்டும் கோவிலுக்கு வந்தார். அப்போது மக்கள் அனைவரும் அவரிடம் வந்தனர். அவரும் அங்கு அமர்ந்து அவர்களுக்கு கற்பித்தார். மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் விபச்சாரத்தில் பிடிபட்ட ஒரு பெண்ணை கூட்டிக் கொண்டு வந்து நடுவில் நிறுத்தி, போதகரே,
இப்பெண் விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிபட்டவள். இப்படிப்பட்டவர்களை கல்லால் எறிந்து கொல்ல வேண்டும் என்பது மோசே நமக்கு கொடுத்த திருச்சட்டத்தில் உள்ள கட்டளை. நீர் என்ன சொல்லுகிறீர் என்று கேட்டனர். அவர் மேல் குற்றம் சுமத்த ஏதாவது வேண்டும் என்பதற்காக அவர்கள் இவ்வாறு கேட்டு சோதித்தார்கள். இயேசு குனிந்து விரலால் தரையில் எழுதி கொண்டிருந்தார். ஆனால் அவர்கள் அவரை விடாமல் கேட்டுக்கொண்டிருந்ததால் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களுள் பாவம் இல்லாதவர் முதலில் இப்பெண் மேல் கல் எறியட்டும் என்று அவர்களிடம் கூறினார். மீண்டும் குனிந்து தரையில் எழுதி கொண்டிருந்தார். அவர் சொன்னதை கேட்டதும் முதியோர் தொடங்கி ஒருவர் பின் ஒருவராக அவர்கள் யாவரும் அங்கிருந்து சென்று விட்டார்கள். இறுதியாக இயேசு மட்டுமே அங்கு இருந்தார். அப்பெண்ணும் அங்கே நின்று கொண்டிருந்தார். இயேசு நிமிர்ந்து பார்த்து, அம்மா, அவர்கள் எங்கே? நீர் குற்றவாளி என்று எவரும் தீர்ப்பிடவில்லையா என்று கேட்டார். அவர், இல்லை ஐயா என்றார். இயேசு அவரிடம், நானும் தீர்ப்பு அளிக்கவில்லை, நீர் போகலாம், இனி பாவம் செய்யாதீர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். உங்களில் பாவம் இல்லாதவர் முதலில் இந்த பெண்ணின் மீது கல்லெறியட்டும். ஒரு குடும்பத்தில் கணவனுக்கு தன் மனைவியின் மீது ஒரு சந்தேகம் வருது. வர வர மனைவிக்கு சரியா காது கேட்கலையோ அப்படின்ற சந்தேகம். எனவே அதை சோதிப்பதற்காக இவன் ஒரு செயலை செய்கிறான். மனைவி சமையலறையில் சமைத்து கொண்டிருக்கிறாள். ஒரு 10 அடி தூரத்தில் இருந்து கணவன் மெல்லிய குரலில், நான் பேசுறது கேக்குதா அப்படின்னு சொல்றான். அந்த மனைவியும் அமைதியோடு இருக்கிறார். சரி, கேட்கல போல அப்படின்னு இவன் நினைச்சுக்கிட்டு ஒரு 5 அடி கிட்ட போய் மீண்டுமாக மௌனமான குரலில், நான் பேசுறது கேக்குதா அப்படின்னு சொல்றான். அப்பொழுதும் அந்த மனைவி அமைதியாக இருப்பதாகவே அவன் உணர்ந்து கொண்டு, சரியா காது கேட்கல போல, சரி கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சு ஒரு அடி தூரத்தில் போயிட்டு மனைவிக்கு அருகிலேயே இருந்து கொண்டு, நான் பேசுறது கேக்குதா அப்படின்னு சொல்றான். அதற்கு அந்த மனைவி, நீங்க 2 முறை கேட்டபோது நான் என்ன சொன்னனோ அதை தான் மறுபடியும் சொல்றேன், எனக்கு நல்லா கேக்குது அப்படின்னு சொன்னாலாம். அன்பிற்குரியவர்களே, இந்த இடத்தில் காது மந்தமாக இருந்தது அந்த மனைவி அல்ல, மாறாக அந்த கணவன். இந்த நிகழ்வோடு இன்றைய நற்செய்தி வாசகத்தை தொடர்பு படுத்தி உங்களுக்கு ஒரு அற்புதமான விளக்கத்தை நான் சொல்ல விழைகிறேன். தங்களுடைய குற்றங்களை மறைக்க பிறரை குற்றவாளி கூண்டில் நிறுத்துகிறவர்கள் நம் மத்தியில் அதிகம் பேர் இருக்கிறார்கள். சில உதாரணங்களை நான் சொல்லுகிறேன். லூக்கா நற்செய்தி 15வது அதிகாரம் 25 முதல் 32 வரை உள்ள இறைவார்த்தைகளை நாம் வாசித்தோம் என்றால், ஊதாரி மகனுடைய நிகழ்வு அதில் வருகிறது. அந்த நிகழ்வில் பெரிய மகனுடைய மனநிலை இதுதான். இதோ இந்த இளைய மகன் விலை மகளிரோடு சென்று உம்முடைய சொத்துக்களை எல்லாம் பாழாக்கிவிட்டு திரும்பி வந்திருக்கிறான். ஆனால் அவனுக்காக நீர் கொழுத்த ஆடை அடித்திருக்கிறீர் என்று சொல்லும்போது, தான் செய்கிற குற்றங்களை விட இந்த இடத்தில் யாரோ ஒருவரை குற்றவாளியாக நிறுத்தி இந்த இடத்தில் தன்னை நிரபராதியாக்கிக் கொள்ளுகிற மனநிலை. ஆலயத்தில் 2 பேர் ஜெபிப்பதற்காக போகிறார்கள். லூக்கா நற்செய்தி 18வது அதிகாரம் 9 முதல் 14 வரை உள்ள இறைவார்த்தைகள். 2 ஜெபிப்பதற்காக போகிறார்கள்.
ஒருவர் வரி தண்டுபவர், மற்றொருவர் பரிசேயர். பரிசேயருடைய மனநிலையை பாருங்கள். தன்னை பற்றியோ தன்னுடைய நிலையை பற்றியோ ஆண்டவரிடத்தில் எடுத்துச் சொல்லாமல், நான் அதோ வெளியில் நிற்கிறானே அந்த வரி தண்டுபவனைப் போல அல்ல என்று சொல்லி தன்னை நேர்மையானவராகவும் மற்றவரை பாவியாகவும் முத்திரை குத்துகின்ற மனநிலையை பார்க்கிறோம். இன்றைய நற்செய்தியிலும் கூட அதுதான் அன்பிற்குரியவர்களே. அந்த இடத்தில் விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை பரிசேயர்கள் இழுத்து கொண்டு வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் முன்பாக நிறுத்துகிறார்கள். அந்த குற்றவாளி கூண்டில் நிறுத்தி இந்த பெண் என்னவோ தவறு செய்தவளாகவும் தாங்கள் எல்லாம் நிரபராதியாகவும் இவர்கள் காட்டிக்கொள்ளுகிறார்கள். ஒரு பக்கம் கூனி குறுகி நிற்கின்ற விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண், மற்றொரு பக்கம் தங்களை நீதிமான்களாகவும் நல்லவர்களாகவும் நேர்மையாளராகவும் காட்டிக்கொள்ளுகிற பரிசேய கூட்டம் மறுபக்கம். இந்த இடத்தில் விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணினுடைய பாவம் தெளிவாக தெரிகிறது. ஆனால் தங்கள் நிரபராதிகளாக காட்டிக்கொள்ளுகிறவர்களுடைய பாவங்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, பல நேரங்களில் இப்படிதான் ஆண்டவர் சொல்லுகிறார், முதலில் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடு, உன் கண்ணில் இருக்கின்ற தூசியை எடு, பிறகு அடுத்தவருடைய கண்ணில் இருக்கின்ற தூசியை துரும்பை எடுப்பதற்கு உனக்கு நன்றாக கண் தெரியும். பிறரை தீர்ப்பிடுவதற்கு முன்பாக, பிறரை குற்றவாளிகள் என்று சொல்வதற்கு முன்பாக, பிறர் பாவிகள் என்று சொல்வதற்கு முன்பாக நாம் யார், நாம் எப்படிப்பட்டவர்கள், நாம் என்ன செயலை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை முதலில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியவர்களாயிருக்கிறோம். இதுதான் முதல் சிந்தனை. இரண்டாவது சிந்தனை, இந்த இடத்தில் இந்த பரிசேய கூட்டம் ஏதோ விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை தண்டிப்பதற்காக கொண்டு வந்த செயல் அல்ல, மாறாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த இடத்தில் குற்றம் சாட்ட வேண்டும், சதித்திட்டம் தீட்டி அவர் மீது பழியை போட வேண்டும், அவரை இந்த இடத்திலே குற்றவாளி கூண்டில் நிறுத்த வேண்டும் என்பதுதான் இந்த பரிசேய சதுசேய கூட்டத்தினுடைய திட்டம். ஆம் அன்பிற்குரியவர்களே, இறைவார்த்தை சொல்லுகிறது, விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும். லேவியர் புத்தகம் 20வது அதிகாரம் 10வது இறைவசனம் அதை சொல்லுகிறது. இணைச்சட்டக புத்தகம் 22வது அதிகாரம் 23 முதல் 24 வரை உள்ள இறைவார்த்தைகள் அதை தெளிவாக நமக்கு எடுத்து சொல்லுகிறது. அந்த வசனத்தை நாம வாசிக்கலாம். இணைச்சட்டக புத்தகம் 22வது அதிகாரம் 23 முதல் 24 வரை உள்ள இறைவார்த்தைகள். மனமாகியும் கண்ணிமை கழியாத ஒருத்தியை நகரில் ஒருவன் சந்தித்து அவளோடு உறவு கொண்டால் அவர்கள் இருவரையும் நகர் வாயிலுக்கு கொண்டு போய் கல்லால் எறிவர், அவர்களும் சாவார். அதாவது பாவத்தில் ஈடுபடுகிறவர்கள், விபச்சாரம் செய்கிறவர்கள் இருவர் கையும் களவுமாக பிடிபட்டால் அவர்களை பொதுவெளியில் கொண்டு வந்து நிறுத்தி அவர்களை கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் சட்டம். அதாவது இருவர் பிடிபட்டால், விபச்சாரத்தில் ஒருத்தர் மட்டும் ஈடுபட முடியாது. இந்த இடத்தில் விபச்சாரத்தில் ஈடுபட்ட பெண் என்று சொல்லியிருந்தாலும் கூட நிச்சயம் ஒரு ஆணும் அந்த இடத்துல இருந்திருக்க வேண்டும். ஆனால் ஆணை அவர்கள் இழுத்து வரவில்லை. சட்டம் என்ன சொல்லுகிறது? பிடிபட்ட இருவரும் கொண்டு வந்து அந்த இடத்தில் கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இவர்கள் செய்த செயல் பெண்ணை மட்டும் இழுத்து வந்து அவளை கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான். அன்பிற்குரியவர்களே, சட்டம் சொல்லுகிறது அவளை கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும் என்று. ஆனால் போதகரே, நீர் என்ன சொல்லுகிறீர்? நீர் என்ன சொல்லுகிறீர்? ஏனென்றால் நீர் மன்னிப்பை பற்றி பேசுகிறீர், இறைவனுடைய இரக்கத்தை பற்றி பேசுகிறீர், அன்பை பற்றி பேசுகிறீர், கருணையை பற்றி சொல்லுகிறீர், ஒருவர் மற்றவரை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லுகிறீர். நீர் என்ன சொல்லுகிறீர்? இந்த இடத்துல மன்னித்தால் மோசேவினுடைய சட்டத்திற்கு எதிராக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செயல்படுகிறார் என்று ஆகிவிடும். சரி, மோசேயினுடைய சட்டப்படி நீங்களே அந்த பெண்ணை கல்லால் எறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டால் இந்த இடத்தில் ஆண்டவர் இயேசு இரக்கமற்றவராக,
அன்பு இல்லாதவராக அன்பு, அமைதி, சமாதானத்தை பற்றி போதிக்கின்ற இயேசுவே பிறரை கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றாகிவிடும். எனவே இவை இரண்டிற்கும் மத்தியில் ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் என்பதுதான் அன்பிற்குரியவர்களே இந்த அற்புதமான இறை வார்த்தையினுடைய ஆசீர்வாதமாகவே நமக்கு கிடைக்கிறது. பாருங்க, இன்னைக்கு பல பேர் இப்படிதான் நம்மை சிக்கலில் மாட்ட வைக்க வேண்டும் என்பதற்காக பல சதித்திட்டங்களை தீட்டுவார்கள். ஆண்டவர் இயேசு விண்ணரசை பற்றி, இறையரசை பற்றி போதித்துக் கொண்டிருக்கிறார். எல்லா மக்களையும் புது வாழ்வு கொடுத்து நன்றாக வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். ஏழை எளியவர்கள், வறியவர்கள் எல்லோரையும் சென்று அரவணைத்து அவர்களை தேற்றி நம்பிக்கை ஊட்டி அவர்கள் வாழ்வில் ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் கொடுத்து அவர்கள் வாழ்வின் தரத்தை உயர்த்துகிறார். ஆனால் இதெல்லாம் பிடிக்காத இந்த பரிசேய, சதுசேய, மறைநூல் அறிஞர் கூட்டம் அவரை சதித்திட்டம் தீட்டி கொலை செய்ய அவர்கள் திட்டம் தீட்டுகிறார்கள். இறைவனுக்கு எதிராக அவர்கள் செயல்படுவதை பார்க்கிறோம். எனவேதான் இந்த செயலானது நடைபெறுகிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு இவர்களுடைய எண்ணங்களை, இவருடைய தீய எண்ணங்களை, சிந்தனைகளை நன்றாக ஆய்ந்து அறிந்தவராக இருக்கிறார். எனவேதான் அன்பிற்குரியவர்கள் அந்த இடத்துல மிக பெரும் ஒரு மனமாற்றம் ஏற்படுகிறது, மிக பெரும் ஒரு பாவ மன்னிப்பு நிகழ்கிறது. அங்க இருக்கிற எல்லோருக்கும் ஒரு பெரும் விடுதலையானது கிடைக்கிறது. அதுதான் மூன்றாவது செய்தியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு பாவத்தை வெறுக்கிறாரே ஒழிய பாவியை வெறுப்பதில்லை. என் அன்பிற்குரியவர்களே, இயேசு பாவத்தை வெறுக்கிறாரே ஒழிய ஒருபோதும் பாவியை அவர் வெறுப்பதில்லை. கையும் களவுமாக பிடிபட்ட அந்த பெண்ணுக்கு ஆண்டவர் எப்படி ஒரு விடுதலை வாழ்வை, ஒரு புது வாழ்வை, ஒரு மன்னிப்பை கொடுக்கிறார் என்பதை அழகாக சொல்லுகிறது இறை வார்த்தை. பல நேரங்களில் நமக்கு சந்தேகம் வரும். ஆண்டவர் இயேசு தரையில குனிந்து எதையோ எழுதி கொண்டே இருந்தாரே, அவர் என்ன எழுதினாரு அப்படின்ற ஒரு அந்த ரகசியமானது நமக்கு வெளிப்படுத்தப்படாமலேயே இருக்கிறது. அவற்றை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இயேசு என்ன எழுதியிருப்பார்? நாம் சிந்தித்து பார்க்கலாம். விவிலியத்தின் வாயிலாக அவை என்னவாக இருக்கும் என்பதை அறிந்து கொள்ளலாம். இறைவன் பல இடங்களில் விரலால் எழுதியிருக்கிறார். விடுதலை பயண புத்தகம் 31வது அதிகாரம் 18வது இறைவார்த்தை வாசிக்கலாம். ஆண்டவர் சீனாய் மலை மேல் மோசேயோடு பேசி முடித்த பின், ஆண்டவர் சீனாய் மலை மேல மோசேயோடு பேசி முடித்த பின்பு என்ன செய்கிறார் பாருங்க. கடவுளின் விரலால் எழுதப்பட்ட கற்பலகைகளான உடன்படிக்கை பலகைகள் இரண்டையும் அவரிடம் அளித்தார். பாத்தீங்களா? கடவுளின் விரலால் எழுதப்பட்ட கற்பலகைகள் இரண்டையும் மோசேவிடத்தில் அவர் கொடுத்தார். கடவுள் கையால் எழுதுகின்றார். என்ன எழுதுகிறார்? தன்னுடைய விரலால் சட்டங்களை எழுதுகிறார். என்ன சட்டம்? கடவுள் ஒருவரே, அவர் பரிசுத்தர், கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, பொய் சாட்சி சொல்லாதே, பிறர் உடைமையை விரும்பாதே என்கிற 10 கற்பனைகளை அவர் அற்புதமாய் எழுதி கொடுக்கிறார் மக்களுடைய நல்வாழ்விற்காக. அதைத்தான் சொல்கிறது, அவர் விரலால் அதை எழுதினார். இன்னொரு இடத்திலும் விரலால் எழுதப்படப்படுகிறது. தானியேல் புத்தகம் 5வது அதிகாரம் 5 முதல் 6 வரை உள்ள இறைவார்த்தைகள். அதையும் நாம வாசிக்க கேட்கலாம். திடீரென்று ஒரு மனிதனுடைய கைவிரல்கள் தோன்றி, திடீரென்று ஒரு மனிதனுடைய கைவிரல்கள் தோன்றி அரசனது அரண்மனை உட்சுவரில் விளக்கு தூணுக்கு எதிரே எழுதத் தொடங்கின. பார்த்தீங்களா? அந்த அரசனுடைய அந்த தூண்ல அது எழுத தொடங்குகிறது. என்ன எழுத தொடங்குகிறது பாருங்க. அவ்வாறு எழுதும்போது அரசன் அந்த உள்ளங்கையை பார்த்தான். அவ்வாறு எழுதும்போது அரசன் அந்த உள்ளம் கையை பார்க்கிறான். அந்த அரசன் உள்ளம் கையை பார்க்கிறான். அதை கண்டு அரசன் முகம் கருத்து, நெஞ்சம் கலங்கி, குலை நடுங்கி. பாருங்க எவ்வளவு வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகிறது. அதை பார்த்த உடனே அவன் முகம் கருத்து, உள்ளம் கலங்கி, அஞ்சி நடுங்கி. என்ன நடக்கிறது பாருங்க. தொடை நடுக்கமுற்றான். தொடை நடுக்கமுட்டான். பயம் வந்துடுச்சு அவனுக்கு. அவனுக்குள்ள பயம். ஒருவர் அந்த இடத்தில் எழுத தொடங்கும் போது ஒரு விரலானது தோன்றி எழுத தொடங்குகிறது. அதை பார்த்த உடனே
இந்த அரசன் நடுக்க முடுகிறான், தொடை நடுங்கி. ஏன் என்றால் இந்த இடத்தில் யார் அந்த அரசன்? பெல்சாத்சர் என்கிற அரசன். அவன் யார் என்று பார்க்கும்போது நெபுகத்நேசருடைய மகன். இவன் என்ன செய்கிறான்? நெபுகத்நேசர் ஜெருசலேம் ஆலயத்தை முற்றுகையிட்டு அந்த ஆலயத்தை அழித்து ஒழித்து அந்த ஆலயத்தில் இருக்கிற எல்லா வெள்ளி பொன் செம்புகளை எல்லாம் அவன் கொள்ளையடித்து வருகிறான். எல்லாவற்றையும் கொள்ளையடித்து கொண்டு வந்து தன்னுடைய குடோன்ல அவன் சேர்த்து வைத்திருக்கிறான். இந்த பெல்சசார் என்பவர் அப்பொழுது அரசனாக இருக்கும்போது ஒரு மிக பெரும் ஒரு விருந்து ஒன்றை ஏற்பாடு செய்கிறான். அந்த விருந்தின் போது எல்லாருக்கும் அவன் திருடி கொண்டு வந்திருந்தான் பாருங்க, கொள்ளையடித்து கொண்டு வந்திருந்தான் பாருங்க. அந்த பொன் செம்புகளில், அந்த பொன் கப்புகளில், அந்த வெள்ளி பாத்திரங்களில் மதுபானங்களை ஊற்றி அவர்களுக்கு கொடுத்தான். அதெல்லாம் கடவுளுடைய புனித பொருட்கள். அன்பிற்குரியவர்களே, அந்த புனித பொருட்களை இவன் தவறாக மது போதைக்கு பயன்படுத்தியதனால் கடவுளுடைய கோபத்துக்கு உள்ளாகிறான். எனவே அவனுடைய குற்றங்களை, அவனுடைய தவறுகளை, அவனுடைய பாவங்களை அந்த இடத்துல எழுதி உனக்கு என்ன தண்டனை நடக்க போகுது அப்படின்னு அவர் எழுதும்போது இவன் அதை பார்த்து கொலை நடுங்கி போய் தொடை நடுங்கி நிற்கிற நிலையைத்தான் இந்த இறைவார்த்தை எடுத்து சொல்லுகிறது. அதோட நாம் பார்க்குற இன்றைய நாளில் இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய நற்செய்தி 8வது அதிகாரம் 1 முதல் 11 வரை உள்ள இறை வார்த்தைகள். அந்த இடத்துல இயேசு ஏதோ விரல்ல எழுதுறாரே, அவர் என்ன எழுதினாரு? அவர் என்ன எழுதினார் என்றால், அன்பிற்குரியவர்களே, எரேமியா இறைவாக்கினர் எழுதிய புத்தகம் 17வது அதிகாரம் 13வது இறை வார்த்தையை வாசிப்போம். ஆண்டவரே இஸ்ராயேலின் நம்பிக்கையே, ஆண்டவரே இஸ்ரவேலின் நம்பிக்கையே, உம்மை புறக்கணித்தோர் யாவரும் வெட்கமுறுவர். உம்மை புறக்கணித்தோர் யாவரும் வெட்கமுறுவர். உம்மை விட்டு அகன்றோர் தரையில் எழுதப்பட்டோர் ஆவார். உம்மை விட்டு அகன்று போகிறவர்கள், உம்மை விட்டு யாரெல்லாம் விலகி போகிறார்களோ, உம்மை விட்டு யாரெல்லாம் தூர நிற்கிறார்களோ, உம்மை யாரெல்லாம் நிராகரிக்கிறார்களோ அவர்களுடைய பெயரானது இந்த தரையில் எழுதப்படும். அவர்களுடைய பெயர்கள் இந்த தரையில் எழுதப்படும். சொல்லுங்க, அடுத்து படிங்க. ஏனெனில் அவர்கள் வாழ்வளிக்கும் நீரூற்றாகிய ஆண்டவரை புறக்கணித்தார்கள். பார்த்தீங்களா அன்பிற்குரியவர்களே, இந்த நிகழ்ச்சி, இந்த யோவான் எழுதிய இன்றைய நற்செய்தி வாசகம், அதற்கு முன்பாக இருக்கின்ற 7வது அதிகாரத்தை வாசித்து நாம பார்க்கணும். அந்த 7வது அதிகாரத்தில் வர நிகழ்வு தான் இவற்றிற்கு அடிப்படையான ஒரு காரணமாக அமைந்திருக்கிறது. அந்த இடத்தில் கூடார விழாவை பற்றி ஆண்டவர் பேசுகிறார். கூடார விழா 1 வார காலமாக அந்த யூத மக்கள் அதை பெரும் மகிழ்ச்சியோடு கொண்டாடுவார்கள். அந்த எருசலேம் தேவாலயத்தில் இருக்கிற பலிப்பீடத்தின் மீது சீலோவாம் என்கிற குளம் ஒன்று உண்டு. பக்கத்தில், எருசலேம் தேவாலயத்தினுடைய பக்கத்தில் அந்த சீலோவாம் குளத்தில் போய் தலைமை குரு என்ன செய்வாராம், அதிலிருந்து அந்த தூய தண்ணீரை கொண்டு வந்து பலிப்பீடத்தின் மீது ஊற்றுவார். அந்த தூய தண்ணீரை பலிப்பீடத்தின் மீது ஊற்றுவார். அது ஊற்றும் போது அவர் இந்த வார்த்தைகளை சொல்லுவாராம், எங்கள் ஜீவ தண்ணீரே சீக்கிரமாக வாரும், மெசியாவே எங்களை மீட்க விரைந்து வாரும் என்று சொல்லி அந்த தண்ணீரை அவர் அதன் மீது ஊற்றுவாராம். ஸோ அந்த நேரத்தில் தான் இயேசு ஆண்டவர் அந்த யூத பாரம்பரியத்தை அவர்கள் பின்பற்றி கொண்டிருக்கிற அந்த தருணத்தினுடைய கடைசி நாளில் இயேசு ஆண்டவர் அங்கே உள்ள வந்தார். உள்ள வந்த பிறகு யோவான் நற்செய்தி 7வது அதிகாரம் 38வது வசனம் சொல்லுகிறது. 38வது வசனம், யோவான் நற்செய்தி 7வது அதிகாரம் 38வது. இந்த வசனத்தோட நாம் நிறைவு செய்யலாம். அந்த வசனம் வாசிப்போம். மறைநூல் கூறுவது போல் அவருடைய உள்ளத்திலிருந்து வாழ்வு தரும் தண்ணீர் ஆராய் பெருக்கெடுத்து ஓடும் என்றார். அன்பிற்குரியவர்களே, இந்த இடத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நீங்க அங்க இருக்கிற தண்ணியை கொண்டு வந்து ஊத்திக்கிட்டு செய்து கொண்டிருக்கிற சடங்கு அல்ல, உங்களுக்கு வாழ்வளிக்கக்கூடிய ஜீவ தண்ணீர் நான் இருக்கின்றேன். என்னை புறக்கணித்து விட்டீர்கள், என்னை மறந்து விட்டீர்கள்,
என்னை நிராகரித்து விட்டு ஏதோ ஒரு இடத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற தண்ணீரை கொண்டு வந்து ஊற்றி கொண்டிருக்கிறீர்களே, உலகின் ஒளி நானே, வாழ்வு தருகிற ஊற்று நானே என்று சொல்லுகின்ற ஆண்டவர் இயேசுவே இந்த இடத்தில் நிராகரிக்கப்படுவதை, புறக்கணிக்கப்படுவதை உணர்த்துவதற்காகத்தான் அன்பிற்குரியவர்களே இந்த நிகழ்வே நடக்கிறது. எனவே அப்படி புறக்கணித்தவர்கள், நிராகரித்தவர்கள், இயேசுவை வெறுத்தவர்கள், இயேசுவை மறந்து போனவர்களுடைய பெயர்களைத்தான் அந்த இடத்துல அவர் எழுதினார். அந்த இடத்துல ஒரு அற்புதம் நடக்குது பாருங்க. கொஞ்சம் மனசாட்சி இருந்தது அந்த பரிசேயர்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு சட்டம் தெரியும், மோசே என்ன சொல்லுகிறார் என்பது தெரியும். எனவேதான் அவர்கள் எல்லோரும் மனசாட்சி உறுத்தியதனால் தங்களுடைய கைகளில் இருந்த கற்களை எல்லாம் கீழே போட்டுட்டு போறாங்க. சில பேர் இந்த மனசாட்சி உறுத்தவில்லை என்றால், இந்த மனசாட்சி செயலாற்றவில்லை என்றால், அந்த குற்ற உணர்ச்சி இல்லை என்றால் மீண்டும் மீண்டும் நாம் அந்த பாவத்திலேயே உழன்று கொண்டிருப்போம். இந்த இடத்துல இந்த பரிசேயர்களுக்கு கூட கடவுள் நிச்சயம் ஒரு மன்னிப்பை கொடுத்திருக்கலாம். ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய மனசாட்சியின்படி நாங்களும் குற்றவாளிகள் தான், நாங்களும் பாவிகள் தான், நாங்களும் தவறு செய்யக்கூடியவர்கள் தான் என்பதை உணர்ந்ததனால் அந்த இடத்துல கல்லை போட்டுவிட்டு போனார்கள். மனமாற்றம் நிகழ்ந்தது. அந்த பெண்ணுக்கு புது வாழ்வு கிடைத்தது. இயேசுவினுடைய அற்புதமும் அதிசயமும், அவரே மெசியா, அவரே இறைமகன், அவரே நமக்கு மீட்பர் என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய அற்புதமான தருணமாய் இது அமைந்திருந்தது. எனவேதான் இன்னைக்கு முதல் வாசகம் சொல்லுகிறது, முன்பு நடந்தவற்றை மறந்து விடுங்கள், முற்கால நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் சிந்திக்காதீர்கள், இதோ புது செயல் ஒன்றை நான் உங்களுக்காக செய்ய இருக்கிறேன். அந்த புது செயல் யார் என்றால் அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. முன்னாடி நான் உங்களை செங்கடலிலிருந்து வழிநடத்தி கொண்டு வந்தேன், தேர்களையும் குதிரைகளையும் படை வீரர்களையும் நான் வீழ்த்தினேன், திரிகளை அணைப்பது போல அவர்களை எல்லாம் அழித்தொழித்தேன். அதெல்லாம் மறந்துருங்க, வேண்டாம். இப்பொழுது புதிதாக உங்களுக்கு நான் ஒரு மீட்பரை, என் மகனை அனுப்புகிறேன். அவர் உங்களுக்கு ஜீவ தண்ணீரை கொடுப்பார், அவர் உங்களுக்கு நித்திய வாழ்வை கொடுப்பார், அவர் உங்களுக்கு நிலையான ஒளியாக இருப்பார் என்பதை எடுத்து கூறுகிறது. இதையே இன்றைய இரண்டாம் வாசகம் அற்புதமான முறையில் பவுலடிகளார் தன்னுடைய வாக்குறுதியாக அவர் அளிப்பதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவே நான் பெரும் ஒப்பற்ற செல்வம், மற்ற எல்லாவற்றையும் இழப்பாக நான் கருதுகிறேன், கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகிறேன் என்று சொல்லுகிறார். எப்படி பவுலடிகளார் கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொண்டாரோ அதே போன்று நாமும் ஆதாயமாக்கிக் கொண்டால் அந்த பெண்ணுக்கு கிடைத்த விடுதலை, அந்த பெண்ணுக்கு கிடைத்த புது வாழ்வு நமக்கும் இன்று கிடைக்கும். நாமும் ஆசீர்வாதத்தோடு வாழலாம். ஆமீன். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவி வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார், மறியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள்
தாயும் தந்தையுமான இறைவா, மகிமை பொருந்திய இந்த ஆசிர்வாத திருப்பலியில் நாங்கள் யாவரும் பெருமகிழ்வோடு பங்கெடுத்து கொண்டிருக்கிற இவ்வேளையில் என் ஆண்டவரே, என் தேவனே, என் மீது மனம் இருங்கும். அப்பா, ஒவ்வொரு நொடி பொழுதும் கண்ணின் மணி போல எங்களை நீர் காத்து வருகிறீர் என்பதை நாங்கள் உணர்கிறோம். நீர் எங்களை விட்டு விலகுவதில்லை, எங்களை கைவிடுவதில்லை என்பதை நாங்கள் நம்புகிறோம், விசுவசிக்கிறோம். தெய்வமே, ஒவ்வொரு திருத்தூதர்களின் வழியாக இந்த உலகத்தில் நாங்கள் எப்படி உமக்கு சாட்சியாக வாழ வேண்டும் என்கிற அழைப்பை கொடுக்கிறேன். இதோ இன்றைய இறை வார்த்தையின் வழியாக எங்களுடைய உள்ளத்தை குத்தி கிழித்து, உங்களில் பாவம் செய்யாதவர் எவராவது உண்டா என்கிற கேள்வியை ஆழமாய் எங்கள் முகத்தை பார்த்து நீர் கேட்கும்போது, ஆண்டவரே இயேசுவே, நாங்கள் யாவரும் வெட்கி தலைகுனிந்து போகும் அளவிற்கு இதோ எங்களுடைய மனசாட்சி உமக்கு முன்பாக கூனி குறுகி நிற்கிறது. ஆண்டவரே, இந்த அற்புதமான வேளையில் எங்கள் பாவங்களுக்காக, குற்றங்களுக்காக, தவறுகளுக்காக நாங்கள் மனம் வருந்தும் போது, என் தேவனே, தாயாம் திரு அவையை நீர் ஆசிர்வதிக்கும்படியாக உம்மிடத்திலே இறைஞ்சு கேட்கிறோம். திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார், இறை ஊழியர்கள் என ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் அப்பா. பரிசுத்த இந்த திருச்சபையை பரிசுத்தமாய் கட்டி எழுப்பக்கூடிய பணியில் இருக்கின்ற நாங்கள் யாவரும் ஆண்டவரே உம் வழியை பின்பற்றி தூய உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பார்கள் என்று சொன்ன அந்த வாக்கு தத்தத்திற்கு ஏற்ப தூய உள்ளம் படைத்தவர்களாய் நாங்கள் வாழ, அவ்வாறே இந்த இறை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அதே தூய உள்ளத்தோடு உருவாக்க ஆண்டவரே எங்களை ஒரு கருவியாய் பயன்படுத்தும். இறையாட்சியின் விண்ணரசின் கருவியாய் எங்களை உருவாக்கும் தகப்பனே. ஆண்டவரே அப்பா, நோயினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அனுதினமும் ஏதாவது ஒரு புது புது நோயினால் இந்த உலகம் பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. நாங்கள் செய்கின்ற தவறுகளாக இருக்கலாம், பாவங்களாக இருக்கலாம், குற்றம் குறைகளாக இருக்கலாம். ஆண்டவரே, உமக்கு எதிராக நாங்கள் போகும்போது இதோ இந்த தண்டனை தீர்ப்பு எங்கள் மேல் விடுகிறது. இரக்கமாயிரும், கருணை காட்டும். இந்த நோய்களிலிருந்து நாங்கள் விடுதலை பெற ஆண்டவரே உம் அன்பு கரம் எங்கள் ஒவ்வொருவரின் மீதும் படட்டும் அப்பா. தெய்வீக ஆசீர்வாதத்தை தருகிறவரே, இந்த திருப்பலியில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற உலகில் வாழ்கின்ற பல்வேறு மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த அருள் தேடல் டிவியின் வழியாக 86 நாடுகளில் இருக்கிற மக்கள் ஒன்றாக இணைந்து இதோ உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். உலகினுடைய பல்வேறு நாடுகளிலிருந்து பக்தியோடு பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற, ஆர்வத்தோடு பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற, உம்முடைய இறை வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற, இந்த ஜபத்திலே பங்கெடுத்துக் கொண்டு இதோ ஆண்டவருடைய அருள் எனக்கு கிடைக்காதா, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்காதா, அவருடைய மன்னிப்பு எனக்கு கிடைக்காதா, அவருடைய அற்புதமான வார்த்தை என்னை குணப்படுத்தாதா, அவருடைய தொடுதல் என் வாழ்வை புதுமையாக ஆக்காதா என்கிற கனவோடு ஏக்கத்தோடு ஆண்டவரே கண்ணீர் விட்டு அழுது புலம்பிக் கொண்டிருக்கிற எல்லார் மீதும் உமது ஆவியின் வல்லமை இறங்கி வரட்டும். அவர்களை தூய்மைப்படுத்தட்டும்.
உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை அவர்கள் அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும் என் தெய்வமே. ஆண்டவரே, முதிர்ந்த வயதிலே நடுக்கத்தோடு அடிப்படை தேவைகளின்றி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பெரியவர்களுக்காக, முதியவர்களுக்காக ஜெபிக்கிறோம். பெரும்பாலானவர்கள் இந்த திருப்பலியிலே இணைந்து கொண்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். படுத்த படுக்கையாக இருந்தாலும், நோய்வாய்ப்பட்ட நிலையில் இருந்தாலும், இதோ என் ஆண்டவரை நான் துதிப்பேன், என் ஆண்டவரை நான் ஆராதிப்பேன், என் ஆண்டவரோடு நான் இணைந்திருப்பேன் என்று இந்த தெய்வீக ஆசீர்வாத பலியிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற இந்த முதியவர்களுக்கு ஆறுதலாய் தேறுதலாய் இருந்தருளும். அவர்களுடைய உடலுக்கு வலிமையை, ஆற்றலை, வல்லமையை தாரும் தெய்வமே. இன்னும் எத்தனையோ உள்ளங்கள் பல நாட்கள் இந்த பலிபீடத்தின் முன்பாக தங்கள் விண்ணப்பங்களை கொட்டி வைத்து, என் தேவனே, என் மகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்காதா? என் மகன் மனமாற்றம் பெறமாட்டானா? என்னுடைய குடும்பத்தில் அமைதியும் சமாதானமும் அன்பும் கிடைக்காதா? எனக்கு இருக்கின்ற கடன் பிரச்சனைகள் ஒழிந்து போகாதா? நல்லதொரு வீடு கட்டி பாதியிலேயே நிற்கிறதே, அந்த வீடு முழுமை பெறாதா? நீதிமன்றத்தில் இருக்கின்ற அந்த தீர்ப்பு நல்லபடியாக தீர்ந்து நாங்கள் நிம்மதியோடு வாழ மாட்டோமா என்றெல்லாம் பல்வேறு ஏக்கங்களோடு ஆண்டவரே உம் திருமுன்னிலையில் நிற்கிற வேளையில் மனமிரங்கும், எங்கள் விண்ணப்பங்களை கேட்டு எங்களுக்கு செவிசாய்த்தருளும். குறிப்பாக எங்கள் குடும்பத்தில் மரித்த ஒவ்வொரு ஆன்மாக்களை கூட நினைவு கூறுகிறோம் தகப்பனே. எங்களோடு வாழ்ந்தவர்கள், எங்களுக்கு படிப்பினையை சொல்லிக் கொடுத்தவர்கள், எங்களுக்கு விசுவாச பாடத்தை ஊட்டியவர்கள் இன்றைக்கு மரித்து போயிருக்கலாம், இறந்து போயிருக்கலாம். அவர்களின் ஆன்மாவை நீரே பரிசுத்தப்படுத்தி உம்முடைய திருமுன்னிலையில் அவர்கள் நீதி தீர்ப்பு பெறும்போது தண்டனை பெறாதபடி அவர்கள் மீது இரக்கமும் கருணையும் காட்டி முடிவில்லா பேரின்பத்தில் அவர்கள் நித்திய இளைப்பாறுதலை அடைய ஜெபிக்கின்றோம். இந்த மன்றாட்டுக்கள், விண்ணப்பங்கள் யாவற்றையும் உம் அன்பு திருப்பாதத்தில் சமர்ப்பித்து உருக்கத்தோடு வேண்டி மன்றாடி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். காணிக்கை தந்தேன் தேவா, என்னை காணிக்கை தந்தேன் நாதா, இந்த நிலையான சொந்தம் நீதான் என்று காணிக்கை தந்தேன் தேவா, காணிக்கை தந்தேன் தேவா, என்னை காணிக்கை தந்தேன் நாதா. உன்னில்லம் நான் வந்த நேரம் என்றும் என்னுள்ள தூய்மை வெண்பனியாகும். என்னாலும் என்னை தர தோன்றும் உந்தன் அருட்கரம் என்னை ஏற்க வேண்டும். கோடையாய் உந்தன் கோடையாய் என்ற இறைவா என்னையும் ஏற்பார். வந்தே உந்தன் அருகில் அருட்கரத்தினில் என்னை நினைப்பாய். காணிக்கை தந்தேன் தேவா, என்னை காணிக்கை தந்தேன் நாதா, இந்த நிலையான சொந்தம் நீதானே என்று காணிக்கை தந்தேன் தேவா, காணிக்கை தந்தேன் தேவா, என்னை காணிக்கை தந்தேன் நாதா. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக.
எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்தவ நம்பிக்கையின் படிப்பினையால் நீ நிரப்பி உள்ள உம் அடியார்களுக்கும் எங்களுக்கும் செவிசாய்த்தருளும். இப்பலியின் பயனாக இவர்களை புனிதப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறுவும் அது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுலமானி. ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலா பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. தூய்மை மிகு நற்கருணை நாதருடைய உயிருள்ள பிரசன்னத்தில் இணைந்திருக்கும் நாம் அந்த தெய்வீக பிரசன்னம் நம் மத்தியில் அப்படியே முழுமையாய் வல்லமையாய் செயலாற்றிக் கொண்டிருக்கிறது. இயேசு கல்வாரி மலையில் நமக்காக தந்த அந்த அன்பை முழுவதுமாக உணர்ந்து கொள்ளுகிற தருணம் இதுதான். அவர் நமக்காக சிந்திய இரத்தத்தை, அன்பிற்குரியவர்களே, இதோ நம் பாவத்தை கழுவுவதற்கான சரியான தருணம் இதுதான். இயேசு அந்த கல்வாரியில் கொடுத்த உயிரினை நாம் நினைவு கூர்வதின் வழியாக அவருடைய மீட்பில் உயிர்ப்பில் பங்கு பெறுகின்ற தருணம் இதுதான். எனவே நம்மை ஐக்கியப்படுத்திக் கொண்டு கடவுளோடு ஒன்றிணைந்து இந்த மாட்சியில்
இந்த மகிமையில் பங்கு பெற உயிர்ப்பின் மக்களாய் இணைந்து நாம் ஜெபிப்போம். இறையாசிரை பெற உருக்கத்தோடு மன்றாடுவோம். ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோ. இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் அன்பு சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோணி சாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமெது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக
உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்று பெற்ற நாம் இணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி தாரும், எமக்கு அமைதி தாரும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென்.
அப்பம் ரசமாய் நமக்குள்ளே இறைவன் இயேசு வருகின்றார். உறுதியாய் உடலாய் வருகின்றார். இதயத்தில் அமைதியாய் எழுகின்றார். உறவின் பாலம் உடையாமல் அன்பால் உயிரில் இணைகின்றார். உறவின் பாலம் உடையாமல் அன்பால் உயிரில் இணைகின்றார். நடக்கும் பாதையில் இடராமல் நடந்திட துணையாய் வருகின்றார். அப்பம் ரசமாய் நமக்குள்ளே இறைவன் இயேசு வருகின்றார். உறுதியாய் உடலாய் வருகின்றார். இதயத்தில் அமைதியாய் எழுகின்றார். ஆசை திருவிருந்திற்கான ஜெபம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவ தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகின்றோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம் முன் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவிழப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வம் உள்ளவர்களாய், தீமை அனைத்திலுமிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அருள் தேடல் என்கிற இந்த யூடியூப் சேனல் எந்த அளவிற்கு உங்களை விசுவாசத்தில் நிரப்புகிறது, நம்பிக்கையில் தூண்டி எழுப்புகிறது, குறிப்பாக இறை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள, இறை அருளை பெற்றுக்கொள்ள எந்த விதத்தில் உங்களுக்கு பெரும் உதவியாக இருக்கிறது என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் என்னோடு தொடர்பு கொண்டு பேசும்போது எனக்கு நிறைவான மகிழ்ச்சி அளிக்கிறது. நான் மட்டுமல்ல, என்னோடு இணைந்திருக்கிற இந்த குழுவினர் அனைவரும் உங்களுக்காக ஜெபிப்பதற்காக அனுதினமும் நாங்கள் எங்களையே முழுமையாக தயாரித்து கொண்டிருக்கிறோம். அந்த தயாரிப்பினுடைய உச்ச நிலை நாம் மேற்கொள்ள இருக்கிற தியானம். 3 நாள் தியானம், 8, 9, 10 தேதிகளில் இந்த தியானமானது நடைபெற இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இது நாம் புனித வாரத்திற்குள் நுழைவதற்கு நம்மை முழுமையாக தயாரித்துக் கொள்வதற்கான அற்புதமான தயாரிப்பின் தியானமாக இருக்கும் என நான் நம்புகிறேன். எனவே நீங்கள் பல்வேறு இடங்களில் இருந்தாலும் கூட நாம் எல்லோரும் ஒன்றாக கரம் கோர்க்கிறோம் ஆண்டவருடைய அருளை பெறுவதற்காக. அதுதான் நமக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. சமீபத்தில் நான் பார்த்தேன், நம்முடைய யூடியூப் சேனலை ஏறக்குறைய 86 நாடுகள் இருக்கின்ற மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையாகவே மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த இறைவார்த்தையானது பல்வேறு நாடுகளுக்கு சென்று சேர்க்கப்படுகிறது என்பதற்கான காரணமே நீங்கள் ஒவ்வொருவர்தான். நீங்கள் உங்கள் உறவினரோடு, நண்பரோடு, வெளிநாட்டில் இருக்கிறவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் போது இது நிச்சயம் மிக பெரும் ஒரு ஆசீர்வாதமாக மாறிக்கொண்டிருக்கிறது. எனவே அன்பிற்குரியவர்களே, தொடர்ந்து உங்களுடைய பங்களிப்பும் உங்களுடைய ஒத்துழைப்பும் நம் யாவரையும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு தூண்டுகிறது என்கிற உணர்வோடு இணைந்திருப்போம். இறையாசிரை பெற தொடர்ந்து ஜெபிப்போம். அம்மா, நீர் குற்றவாளி என்று எவரும் தீர்ப்பிடவில்லையா? ஒருவரும் இல்லை ஆண்டவரே, நானும் உம்மை தீர்ப்பிட மாட்டேன்.
இனி பாவம் செய்யாதீர். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் உட்கொள்ளுகிற நாங்கள் அவருடைய உறுப்பினர்களாக என்றும் விளங்குவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தலை வணங்கி தவக்கால் ஆசிரை நிறைவாக இந்நாளில் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவரே, உமது இரக்கத்தின் கொடையை எதிர்பார்க்கும் மக்களுக்கு ஆசீர் வழங்கியருளும். உமது தூண்டுதலால் தாங்கள் விரும்புவதை உமது வல்லன்மையால் அவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அம்மா, நானும் தீர்ப்பிடேன், இனி பாவம் செய்யாதீர் என்கிற உணர்வோடு சென்று கடவுளுக்குரியவர்களாய் வாழ சென்று வாழுவோம். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. என்னை வந்த நாதனுக்கு, என்னை காக்கும் தேவனுக்கு நெஞ்சார என்றும் நன்றி சொல்வேன். வாழ்வளித்த வள்ளலுக்கு, வாழ்வளிக்கும் இயேசுவுக்கு வாழெங்கும் முழங்க நன்றி சொல்வேன். என்னில் வந்த நாதனுக்கு, என்னை காக்கும் தேவனுக்கு நெஞ்சார என்றும் நன்றி சொல்வேன். வாழ்வளித்த வள்ளலுக்கு, வாழ்வளிக்கும் இயேசுவுக்கு வானெங்கும் முழங்க நன்றி சொல்வேன். நன்றி நன்றி என்றும் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி என்றும் நன்றி சொல்வேன். நன்றி 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 என்றும் நன்றி சொல்வேன். நன்றி 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 என்றும் நன்றி சொல்வேன். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, மரியாளின் மாசற்ற இருதயமே, சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சஸ்த சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை இரட்சித்துக் கொள்ளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.